இங்க மேட்ச் முதல் பந்து அற்புதமான பால். ஹரி கரெக்டா சொல்லு பாப்போம். பேட்டிங் யார் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க, பவுலிங் யார் ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னு? பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் டி-ஷர்ட் போட்டவங்க ஆடுறாங்க, பவுலிங் வெள்ளை டி-ஷர்ட் போட்டவங்க போடுறாங்க. மேட்ச் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அம்பையர் சார் கொஞ்சம் மேட்ச் ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. பால் போடாதீங்க. அங்க ஆர்கனைசர் சொல்ற வரைக்கும் பால் போடாதீங்க. சொல்லுங்க. நிச்சயம் ஓபனர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் இருப்பார். ஓகே மேட்ச் ஆரம்பம். அடிச்சிருக்காரு இதே ஷாட் தான். ஐயோ நல்ல த்ரோ மட்டும் ஓடி இருக்காரு. ஏன்டா நீ ஓடலனா நான் அவுட் ஆயிருவேல. நான் பாவோல நான் ஸ்ட்ரைக்கர் பின்னாடி போயிட்டாரு திரும்பி. ஆக்சுவலா இந்த இடத்துல நல்ல திங்கிங் ஃப்ரம் தி ஃபீல்ட். போட்டு ஜாலியா வந்திருக்காரு அண்ணன். யாருப்பா இப்ப உலகம்? ஆகாஷ். இவர் அடிப்பாரு பாருங்க. இவர் என்னனாலும் அடிப்பாருங்க. ஆகாயம் கருப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆகாயத்தில் ஆகாயமாக தேடி தேடி அடிக்கும் ஆகாஷ் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். ஆகாஷ் ஆகாஷ் ஆகாஷ்னு பேர் வச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பால் சிங்கட மிஸ் என்பது போல் வைடு வைடு வைடு. ஸ்டைல் நல்லா இருக்கு. ஹரி இர்ஃபான் பதான் மாதிரி போடுறாரு. இர்ஃபான் பதான் மாதிரி போடுறது பவுலிங் ஆக்ஷன் முக்கியம் இல்ல. வைடு போடாம போடணும். எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுக்க கூடாது. என்ன டார்கெட்டா இருக்கும் இந்த ஓவர்ல? இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன டார்கெட் வரும்? டேய் எப்பா தம்பி டேய் இப்பதான்டா ஸ்டார்ட்டே இருக்கு. இருடா மறுபடியும் ஒரு வைடு, மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா ரன். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் எனக்கு ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒளிமயமாக எரியும் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி இப்ப எரிஞ்சிட்டு இருக்கா. ஆகாஷ்க்கு பல்புன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கான். நீங்க கொஞ்ச நேரத்துல பல்பு ஃபியூஸ் போயிருக்கும். ரெண்டாவது ரன்னு. எஸ் நல்ல ரன்னிங். ஸோ பாப்போம் இந்த மேட்ச்ல பல்பு 0 வாட்ஸ் மாதிரி ஸ்லோவா டிம்மா எரியுதா, 100 வாட்ஸ் மாதிரி பிரைட்டா எரியுதா அப்படின்ட்டு எல்லாமே ஆகாஷ் அவர்களோட பேட்லயும் கையிலையும் தான் இருக்கு. அம்பையர் என்னமோ சொல்றாரு வாக்கியில, யாருக்கா கேக்குதுங்களா? ஆனா வாக்கியே வேலை செய்யல அம்பையர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சாரி அம்பையர், கேப்ல உங்களை கலாச்சிட்டா பாத்தீங்களா? அண்ட் உண்மையாவே நல்ல பவுலிங் ஆக்ஷன் போல் அம்பையர். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா சாரி சிறுத்தை படத்துல ரெண்டு பால் சிறுத்தை படத்துல பாபா தப்பு ஏன் மேல இல்ல, பேட்டரி போடல. வாக்கி டாக்கி ஒர்க் ஆகல. வாக்கி சார்ஜர் இருந்தா எடுத்துட்டு வாங்க. நல்ல கனெக்ஷன். எங்க போகுது? 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸ். நான் சொன்னேன் பவுண்டரி வருது. 2 பவுன்ஸ் எல்லாம் இல்ல, நின்றுச்சு. 10,000 பவுன்ஸ் ஆகி அங்கே நின்றுச்சு. இங்க வந்து ட்ரை பண்ணா பால் எடுத்தீங்கன்னா நேத்து ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆன மாதிரி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் பால் டாட்ச் பண்ண ட்ரை பண்ணாப்ல, பட் ஆனா அது அதையும் தாண்டி அவர் மேல அடிச்சிச்சு. எஸ்கே எனும் சாம் எனும் சன்குமார் எங்க இருக்கீங்க? எஸ் இங்க தான் இருக்கேன். சேர் கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துலயா? இங்க வந்தீங்கன்னா நீங்க பேட்டரி கொடுத்தீங்கன்னா வந்து பேட்டரி போடல நம்ம பேர் சொல்ல மாட்டாரு வாக்கி டாக்கிக்கு. அண்ட் இந்த பால் மிஸ் டைம் ஹெட் ஷாட்டுங்க, மண்டையில அடிச்சிருக்கு. அண்ட் அத்துடன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓவர் முடிவுக்கு வருது. மொதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் என்னப்பா? அது ஸ்கோரர் உள்ள போனதாவா தெரியும். ஸ்கோரர் இருக்குப்பா, ஆப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. 6 ரன். செல்லமா சொல்றாரு. உங்க பேர் என்ன பிரதர்? 5-6. அவன்கிட்ட பேர் மட்டும் யாருன்னா கேட்டா சொல்லிடாதீங்க. இங்க ஒருத்தன் இருப்பான் கருப்பா கண்ணாடி போட்டுட்டு வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரி வியர்டா சிரிப்பான். அவன் உங்க பேரு கேட்டா சொல்லிடாதீங்க. அந்த பேர் வச்சுதான் நான் வச்சியே செய்வேன்.
சரி ஹரி, எங்க கிட்ட கேட்டீங்க, எஸ்கே அண்ணன் கிட்ட கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க ஸ்கோர் என்ன வரும்னு. ஸ்கோர் வந்து 47, டார்கெட் 48. என்ன டிஜே பிராவோ ஃபேன் மாதிரி 47ன்ட்டாரு. போலனேம்மா அப்படின்னு ஸ்கோர், நம்ம ஸ்கோர்னு சொல்ல கஷ்டமா இருக்குங்க. எவ்வளவோ பட்டோம், இத பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி டயலாக் யார் சொல்லுவா? சிபுவா? யோ சிம்பு தளபதியா? நடிக்க தெரியாதுங்க. தளபதி எவ்வளவு பண்றது பண்ணுமா அது சொல்லுவாரு. இருந்தாலும் வேற ஒருத்தர் அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருக்காரு. போலனேம் நீ சீக்கிரம் சொன்னாதான் இங்க ஸ்கோரிங் போடுவாங்கப்பா. பிரேம் என்ன ஒரு சினிமா நாலேஜ் இல்லாதவனை கூட்டு வந்து என் கூட கோ கமெண்டேட்டரா விட்டீங்களே. எவ்வளவோ பண்ணிட்டு இதை பண்ண மாட்டோமா நீ யார் சொல்லுவாங்க? நீங்க தூக்கி விட்டுருக்காரு வந்த உடனே எத்து குடுக்குறாரு விக்கெட். எவ்வளவு அந்த 6 அப்புறம் அடுத்த பால் ஒரு கம்பேக் டெலிவரி, செம அப்பீல். அட ஹில்லிங்கோ அப்படின்ட்டாரு அம்பையர். வெங்கடேஷ் போன 6 அடிச்சது எப்படி தெரியுமா இருந்தது? ஓரா பேசுற இந்த பாலை வச்சுக்கோன்னு என்கிட்ட அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா இங்க டென்டிவ் கோட்டா போட்டிருக்காங்கன்னு வெங்கடேஷ் ப்ரோ மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மன்மதன் விஜய் மறுபடியும் அதே லைன்ல இருந்து அதே ஷாட்டுக்கான முயற்சி, அதே ரிசல்ட், டாட் பால். எஸ், இவ்ளோ பேர் வந்து எனக்கு வைடா வைடுப்பா. ஆக்சுவலா இவ்ளோ பேர் சொல்றதுக்கான ரீசன் பார்த்தனா மன்மதன் விஜய் என் பக்கத்துல இருக்காரு. மகாபிரபு நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்களா? ஒரு வைடு. நான் கூட இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாம் இல்லை, எப்படி மன்மதன் விஜய் வருவார்னு எதிர்பார்த்தேன். மன்மதன் விஜய் பரவாயில்ல, கேர்ள்ஸ் இல்லைனாலும் நான் வருவேன் அப்படின்னு வந்துட்டார். அவர் வா மேல கை போட்டுங்கிறாரு பாத்தியா? ஆனா அடுத்த ஷாட் லெக் சைட் திசையில அந்த அளவுக்கு பிக்கப் பண்ண முடியல. பட் ஒரே ஒரு ரன் மேனேஜ் டு டேக் a single. ஆஹா, படிச்சவன் யான்ற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறா. அப்படி காதல் ஆகாஷா? இது என்னங்க பேர்? ஆகாஷ்ன்ற பேர்ல காதல்லாம் இல்லைங்க, சிங்கிள் தாங்க, என்னைய நம்புங்க. ஆமா, செம்ம ஷாட். சொன்னல ஆகாஷ் பேர் வச்சால அடிப்பாங்க. நல்ல பிக்கப்.
தெரியும் எங்க ஒட்டி பார்த்தான்னு கேட்டேன். தெரியல. வெங்கடேஷ் ஓகே ஓகே கோ பேக். ஐயோ இல்லாத ரன் எட்டி கொடுத்துருக்காங்க. இல்ல நான் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா. என்னங்க ரொம்ப லேசி ரன்னிங்கா இருக்கு. வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப ஸ்லோவா ஓடுறாப்ல. அடிக்கிற வெயிலுக்கு ஏத்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரு வெங்கடேஷ். பார்த்துட்டு இருக்க நீங்களும் வெயிலில் ரொம்ப சஃபர் ஆகக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். எஸ் மன்மதன் விஜய் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அதையும் நான் இப்போ சொல்றேன் இருங்க. ஆஹா லெக் சைடுல ஜஸ்ட் சிங்கிள் தான் ஓடி ஆகணும். அதுக்கு மேல வரணும்னா ஓடி வேகமா ஓடினா சான்ஸ் இருக்கு. ஓடிட்டாங்க. நல்ல ஒரு எஃபர்ட். ஆக்சுவலா ஹரி அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தனா இப்பதான் மன்மதன் விஜய் சொன்னாரு எல்லாம் பேட்டை பிடிச்சி 50 வருஷம் ஆகுதான். கபில் தேவ் செட்டான் ஆடுற எல்லாருமே. அப்படியா? ஆமா. அதனால கொஞ்சம் ரஸ்டியா இருக்காங்களா. ஆனாலும் ஒன்னு சொல்லணும், கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் இஸ் டெம்பரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மேட்ச்ல யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க, கேட்டு அதே சொல்லுங்கிறல்ல. அடுத்த பால் நல்ல பாலுங்க. கம்பேக் டெலிவரி. எஸ்கே அண்ணன் சத்தம் இல்லாம வைபே இல்லப்பா. போன மேட்ச் அவங்க டீம் மேட்ச்ல நிறைய சத்தம் போட்டாரு. இப்ப சுத்தமா சத்தமே போட மாட்டாரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நீங்க எஸ்கே அண்ணன் சொன்ன பேர் தெரியலையா? சாம் உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி சொன்னாலும் அவருக்கு தெரியாது. அடுத்த பால் மூக்கு மேல ராஜாப்பா. மூக்கு மேல ராஜா. ஐயோ ஒட்டுகிறாரு. ஒன் பீச் நாட் அவுட். இரண்டாவது ரனுக்கான முயற்சி. இங்க நிறைய ரன் திருடுறாங்க. அவுட்டா? அம்பையர் தான் கேட்கணும். இல்ல நாட் அவுட் சொல்லிட்டாப்ல. அம்பையர் மூக்க சொரிச்சிட்டு எதுவுமே சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காரு. நாட் அவுட் அப்படின்னு வாயில சொல்லிட்டாரு. ரிச்சர்ட் ஸ்டெம்ப் மைக் இல்லையா? இந்த ஸ்டெம்ப் மைக் அடிக்க போய் சப்போஸ் ஸ்டெம்ப் மைக்லயே டங்கான்னு அடிச்சா மைக்கு போயிருமே, என்ன பண்ணுவீங்க? மைக் போச்சுன்னா வேற வாங்கிப்பாங்கப்பா. சம்பள காசுல பிடிக்க மாட்டாங்க, கவலைப்படாத. அடுத்த பால் செமையா தூக்கி விட்டாரு. ஆள் இல்ல அந்த இடத்துல. கரெக்டான ஒரு ரீஜியன் எடுக்க முடியல. ஐ மீன் பால் விழும்போது அங்க இல்ல. இப்பதானே வந்தாரு எடுத்து போறதுக்கு. அண்ட் கரெக்டான இடத்த அவர் சூஸ் பண்ணி அடிக்கணும். ஏன்னா நல்ல நல்ல ஷாட்ஸ் வச்சிருக்கிறார் அவர் இங்க ஆகாஷ். அதான் ஆகாஷ் பேர் வச்சால அப்படிதான் இருக்குன்னு சொன்னல. 3 ஓவர் முடிவில் 27க்கு 2. நல்ல ஸ்கோர். பேர் என்ன வேற பிரியாணி வரலன்னு சோகமா உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ் எங்க எல்லாருக்குமே பசிக்குது, சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அம்பையர் நீங்க சொல்றாருன்னு. எஸ்கே இன்னும் ஒரு half an hour ஆகுமா? ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. half an hour சொல்லிட்டாருப்பா. பிரியாணியா இருந்தா தான் அம்பையரிங் போவான்னு சொல்றாங்க. பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி தானாப்பா? எங்க காய்கறி தான் வந்து கறி சொல்லுவோம். இப்போ என்ன பிரியாணியா இருக்குன்னு பாருங்க. பிரியாணி சோறு கொடுத்தா போதுங்க. அடுத்த பால் நவீன் அவர்கள் போட்ட பந்துல மேல போயிருக்குது. ட்ரைங்க. நல்ல எஃபர்ட். ஸோ பீச் பண்ணுன்றதுனால டைவ்லாம் அடிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. ஆக்சுவலா அடுத்த மேட்ச் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. 6வது மேட்ச். இன்னைக்கு 7வது மேட்ச் பாத்தீங்கன்னா டிராகன்ஸ் vs SPN. செலக்ட் டிராகன்ஸ் ஃப்ரம் மரையட்டூர் அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா செமஞ்சேரி குப்பம். விக்கெட்டுங்க. நவீன் வந்தாரு, விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. வெங்கடேஷ் அவர்கள் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு.
வந்துருங்கப்பா அவுட் கேட்டிருக்காங்க அம்பையர் என்ன சொல்றாருன்னு அது என்ன அப்படி 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 அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாரு அவுட் இன்னொரு லோக்கல் டீம் அப்படி அடுத்த மேட்ச் விளையாட போறாங்க செம்மஞ்சேரி குப்பம் ஓகே சோ அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அந்த அந்த மாதிரி கேப்டன் கிட்ட சொல்லுங்க அங்க லோக்கல்ஸ்ல எல்லாம் கூட்டிட்டு வர ரிவ்யூ சொல்லுங்க போயிருக்காங்க அம்பையர் டு தேர்ட் அம்பையர் வி ஹேவ் a review for தேர்ட் அம்பையர் பிரதீபம் அந்த சம்மந்தரி குப்பத்தோட கேப்டன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வடை சுடுற ஆயாவா இருக்கட்டும் விளையாடுற சின்ன பசங்களா இருக்கட்டும் உங்க டீம்ல யாருக்காவது கல்யாணம் ஆயிருந்தா அவங்களோட மனைவி குழந்தைகள் அதுக்கப்புறம் ஏழைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க இங்க நம்ம ஜாலியா ஃபன் பண்ணினே விளையாடலாம் ஏன்னா இது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் பெருமையுடன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் இது வந்து சீசன் 1 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சீசன் 2 சீசன் 3 அப்படின்னு சொல்லி வருஷம் கண்டிப்பா நடக்கும் அண்ட் இவங்களோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா சின்னது கிடையாதுங்க ரொம்ப பெருசு அண்ட் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்திக்கு நான் ஒரு டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ண போயிருந்தேன் எங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல பட் அந்த டோர்னமெண்ட் நடத்துறவங்க ஸ்பான்சர் பண்றதும் அவங்க தான் விளையாடுறதும் அவங்களுக்குள்ளேயே ஜெயிச்சுட்டு ப்ரைஸ் வின் பண்றதுமே அவங்க தான் ஸோ அவங்களோட காசு அவங்கள விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் ஊர் பக்கல் அதாவது நம்ம திருப்பூரூரில் இருக்கிற அந்த ஊராட்சியில் இருக்கிற எல்லார பசங்களையும் கூப்பிட்டு விளையாட வச்சு விளையாடுறவங்களுக்கு பரிசு கொடுக்கறத தாண்டி வர ஆடியன்ஸுக்கு கை தட்டினதுக்கெல்லாம் எனக்கு பரிசு கொடுத்தாங்க ஸோ எனக்கு அங்கே போயிட்டு கமெண்ட்ரி இங்கே பண்ணிட்டு அங்கே போய் பண்ணுறதுக்கு ஒரு மூடே இல்லை எப்படா நம்ம திரும்ப வந்து நம்ம கோவலத்தில் கமெண்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வகையில் இந்த நாள் மண்டே 3வது நாளான இந்த டோர்னமெண்ட்டோட ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்ல தேர்ட் அம்பையர் ரிவ்யூ நீ இவ்ளோ பெருசா பேசுற லென்த்தியா பேசிட்டு ஒரு கோலி சோடா குடிச்சிட்டோம் அம்பையர்ஸ் கால் என்ன கொடுத்திருக்காரோ அதுதான் இப்போ அவுட்னா அவுட் தான் நீ கண்டினியூ பண்ணு பா உன்னோட கரியர் விக்கெட் நோ பாலுக்கு வந்து பார்த்தனா நோ பாலுக்கா எதுக்கு ரிவ்யூ பண்ணிருந்தாங்கன்னு தெரியல நோ பால் தான் கேட்டிருக்காங்க எதுக்கு அரே தெரியாம கதையா பேசிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்க என்ன பிரைஸ்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2 லட்சமாமே செகண்ட் பிரைஸ் நான் ஆக்சுவலா செகண்ட் பிரைஸ் 1 லட்சம் தேர்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் 75 ஃபோர்த் 50 ஃபிஃப்த் 40 சிக்ஸ்த் 30 எய்த் செவன்த் அப்படியே போயிட்டே இருக்கும் 20 10 8வது பிரைஸ் 10,000 கரெக்டா கடைசி வரைக்கும் நமக்கு இல்ல தெரியும்ல அத கவனத்துல இருக்கு ஆக இந்த டோர்னமெண்ட் சிறப்பா இருக்கணும்ட்டு எல்லை மீறிய தனது உழைப்பை இங்க மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் டிஜே ப்ரோ என்னத்துக்கு நீங்க தூக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் இறங்கி இருக்க ஒரு பேர் யாருன்னு தெரியுமா பாசு 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 அட என் பேரை கேளு பாசு உள்ள இறங்கி இருக்க டாட் பால் சோ அனைத்து பரிசுகளையும் இங்கு வாரி வழங்கி ஒரு நல்ல மோட்டிவேட்டை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு திரு எஸ்பிஎன் நாகாலாமன் செலக்ட் டீம் ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எஸ்பிஎன் நாகாலாமன் செலக்ட் கேப்டன் அண்ட் மடையத்தூர் கேப்டன் மடையத்தூர் டீம் கேப்டன் அன்னைக்கு ஒரு பவுண்டரி வந்திருக்கு ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பவுண்டரி சாமியான ஒரு ஷாட் யாருக்கு இருந்துனா நம்மளோட கேப்டன் கிட்ட இருந்து தண்டனக்கா சீனு அப்படின்னு சொல்லி என்னோட கோவம் கமெண்டேட்டர் சொன்னாப்ல ஏங்க பாஸ்ன்னு நினைக்கிறேன் அடிச்சது அப்படியா பாசு பாசு பாசா தண்டனக்கா பாசுன்ட்டேனா சே பாசு 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 என் பேரை கேளு பாசு ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு அந்த பாட்டு எந்த படம் தெரியுமா எனக்கு படம் தெரியாது பாசேந்திர பாஸ்கரன் அதேதான் அவர் பேர் பாசா தமன்னா தானே அது தமன்னாவா நயன்தாரா மாம்சே நயன்தாராவா தமன்னாவுக்கும் நயன்தாராவுக்குமே வித்தியாசம் தெரியலையே நீங்க இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னையோட 6வது மேட்ச் ஸோ நம்ம ரொம்ப ஃபாஸ்டாகவே போயிட்டு இருக்கோம் நடுவில் அதனால தான் நம்மளோட இந்த டீம் கிங் லூயிஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வேறு நடத்துகிறாங்க அண்ட் பவுலர் நேம் என்னப்பா நவீனேஷ் நவீன் வந்திருக்காரு 4 ஓவர் முடிவுல 33க்கு 4 ஆஹா கடைசி ஓவர் முதல் பந்து அடிச்சிருக்காரு ஆகாஷ் கேட்சுங்க ஆகாயத்தை நோக்கி போச்சு கேட்சுங்க நல்ல கேட்சுங்க சாரி சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் போட்டிருந்தாப்ல இப்போ பின்னாடியே ஓடி போய்
கேதார் ஜாதவ் சொன்னீங்க ராம்குமார். பிரேம்குமார் அப்படின்ற மாதிரி ராம்குமார் வந்திருக்காரு. பிரேம்குமார் யாருப்பா? தெரியாது. பிரேம்குமார் தெரியாது. பிரேம் ராம்ன்றக்காக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 34க்கு 6. கால் தேசியில ஒரு ஒயிட் பால். இன்னும் 3 பந்துகள் பாக்கி இருக்கு. 15 ரன் வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா 50 பூர்த்தி பண்ணுவாங்க. சைலண்ட் பாய்ஸ் அணியினர் தான் பவுலிங்க ரொம்ப சைலண்டா போட்டுட்டு இருக்காங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதின்ற மாதிரி இந்த இன்னிங்ஸ் அமைஞ்சு போச்சுங்க. ஆக்சுவலாக சைலண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சது அவங்க சைலண்டாக இருப்பாங்கன்ட்டுல ஆப்போனண்ட்டை சைலண்ட் ஆக்கிடுவாங்களாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலிமா. சோஃபார் அப்படி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அவுட் கேடுங்க. சொன்ன மாதிரி ஆப்போனண்ட்டை சைலண்ட் ஆக்கியிருக்காங்க இங்க சைலண்ட் பாய்ஸ். சசக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா ஸ்டெம்ப் மைக்ல இருந்து. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நிறைவடைந்திருக்குது. 5 ஓவர் முடிவுல ரொம்ப அழகான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை காட்டினாங்க சைலண்ட் பாய்ஸ். ஆப்போனன்ட்டை சைலண்ட் ஆக்கி விட்டுறாங்க. 37க்கு 7ல முடிச்சிருக்காங்க. 38 அடித்தால் வெற்றி கரெக்டா ஸ்கோரர். எஸ் நான் 47 சொன்னேன், 48 டார்கெட் சொன்னேன். 10 ரன் கம்மியா வந்துருது. இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட் டிஜிட் கரெக்டா இருந்ததுனால பாதி பரிசு எனக்கு கிடைக்கும். 38ன்ற ஈஸியான ஒரு டார்கெட் அடிச்சிருவீங்களா? 38 அடிச்சிருவீங்கல்ல? என்னப்பா அடிப்பீங்களா மாட்டீங்களா? நாங்களே வெயில்ல இப்பதான் நின்று வந்திருக்கோம். கேள்விடா கேட்பன்ற மாதிரி பாக்குறாங்க. செம்மையான ஒரு மேட்சை நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோவளம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட 6வது மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நிறைவடைந்திருக்குது. எந்த 2 டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவா? டிவிகே தானே டீம் பேரு? டிவிகே அண்ட் சைலண்ட் பாய்ஸ் ரெண்டுத்துக்கும் நடந்த மேட்ச்ல டிவிகே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 37 ரன் அடிச்சிருக்காங்க. 38 டார்கெட். யார் ஜெயிப்பா செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். until then this is your commentator SP ஹரிகரன் along with me ஆகாஷ் விக்னேஷ் and என்னோட சங்குமார் மாம்ஸ் எல்லாருமே சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஹாஃப்ல மீட் பண்றோம். ஸோ இங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7th மேட்சுக்காக டிராகன்ஸ் மற்றும் எஸ்பிஐ நாகாலாந்து செலக்ட் 2 அணியோட கேப்டன் இங்க டாஸ்க் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கூட டாஸ்ல நான் தான் டாஸ்க்காக ஃபிளிப் பண்ணுவேன்னு சொல்லி அம்பையர் இங்க என்கிட்ட போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கார். டிராகன்ஸ் மற்றும்
இன்னிங்ஸ் ஆடி 37 அப்படின்ற ஸ்கோரை அடித்திருக்கிறாங்க. 5 ஓவர்ல 38 அடித்தால் வெற்றின்னு சைலண்ட் பாய் சைலன்ஸ் பண்ணுவாங்களா? எஸ், அந்த சைலண்ட் பாய்ஸ் அணியினர்ல இருந்து ஓப்பனிங் யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நவினேஷ் மற்றும் பிரேம் அவர்கள் வந்திருக்காங்க. ப்ரோ நீங்க நவினேஷ் மற்றும் பிரேம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்படி சொன்னாரு? ஆக்டோபஸ் வெங்கடேஷ். அவன்கிட்ட போகாதீங்க, அதுக்கே 6 மணி நேரம் பேசுவான். காதல் மன்னன் நவீன் மற்றும் ஹரி. சொல்லுங்க. பிரேம். உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆகாஷ் தானே? ஆமா. 2 பேரும் அம்பேர் பார்க்க விடலான்னு இருக்கிறேன். ஐயோ வாணா மாம்ச வெயில் அடிக்குது. பாத்தீங்களா அம்பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து பாத்துட்டு இருக்கான் தெரியுமா? அவங்கள பத்தி ஒரு வார்த்தை பேசலாம் இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது வந்து எங்க மாம்சுக்கு வந்து கேட்டுச்சான்னு தெரியல. உண்மையாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது, விண்டு கிடையாது. ஆமா ஆமா. சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே பாத்தீங்கன்னா இந்த சேர் கேர்ள்ஸோட அந்த டென்ட் கீழ தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா அங்க உட்கார்ந்தா மாமா குளுகுளுன்னு இருக்குதான். அண்ணா எஸ்கேனா சொல்லுங்க. நீங்க அம்பையர் சொல்றாங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்களை பத்தி பேசலாம் வேணா, ஒரு ஓக்லே கிளாஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. உங்களுக்கு கிடைச்சிருச்சா? எனக்கா? எனக்கு இல்ல, அம்பையர். உங்களுக்கு கிடைச்சிச்சா காலையில? என்னது கேட்டிங்களா கிளாஸ் எது கேட்டிங்க? அதான் ஓக்லே கிளாஸ் உனக்கு கிடைக்கல, அதுதான் அவங்களுக்கு போய் சொல்லணும் போல. இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்காங்க, வச்சிட்டு இருக்காங்க. மாம்ஸ் எனக்கு கிடைக்கல மாம்ஸ். சரி வா கொடுத்துடலாம். பவுலர் நேம் ஜி அண்ணா ஒரு பட்ட பேரோட சொல்லுவாரு. பவுலர் நேம் வேலாயுதம் வந்திருக்காருப்பா. ஆமா. ஏய் கவுபாய் ஆட்ட அழகா கழட்டி கவுபாய் ஆட்ட அம்பையர் கிட்ட கொடுத்திருக்காங்க. எனக்கு கவுபாய் ஆட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலாயுதம். அது கவுபாய் ஹேட்டே கிடையாதுடா. கவுபாய் ஹேட் பாத்திருக்கியா நீ முன்ன பின்ன? சொல்லுவோம்ப்பா. நான் மட்டும் இல்ல, யாருமே பாத்துக்க மாட்டாங்க. நான் சொன்னா நம்பிடுவாங்க. நீ எதுவுமே சொல்லலாம் யாருனாலும் நம்பிடுவாங்க. அப்படிலாம் இல்ல, எங்களுக்குலாம் அறிவு இருக்குது. நான் ஒண்ணு நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கே நாங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறேன் நீ எங்களை அவள்தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் வேலாயுதம் அவர்கள் வந்திருக்காரு. மொதல் ஓவர்ல விக்கெட்டை கொடுத்தார். மொதல் விக்கெட்டை எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம். லவ் பாய் நவீனேஷ் செல்லமாக அழைக்கப்படும் நவீனேஷ் முதல் பந்தய ஒரு டாட் பால். இன்னொரு பக்கம் பிரேமாஜி. பிரேம். எஸ் பிரேம்ஜி. ஆஹா பிரேம்ஜி, பிரேமாஜி, ராம்ஜி, ராமோஜி எல்லாம் வரும் உங்களுக்கு. சரியான ஷாட்டுங்க. நல்ல ஹைட். கிரிக்கெட் டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்ல நினைக்கிறேன். இருக்கு. நல்ல டிஸ்டன்ஸ்ங்க. போடுறது பேர் வந்திருக்குது. மொத ஓவர்ல இரண்டாவது பால்ல 6. கண்ணாடி போட்டுமே எனக்கு பந்து தெரியல. கண்ணு தெரியல உனக்கு. அண்ணா டிஜே நான் ஒரே நிமிஷம். நான் அடுத்த மேட்ச்க்கு டாஸ்க் இன்னும் வரவே இல்லை. எஸ்கே நான் கொஞ்சம் டாஸ்க்காக வர சொல்லுங்க அணியினரை. அடுத்த டீம் டாஸ்க் போங்க. அங்க டிராகன்ஸ் மற்றும் நல்ல குயிக் ரன்னிங் பா. பேட்ஸ்மேன் போறதுக்கு முன்னாடி அவரோட செருப்பு போயிடுச்சு கிரீஸ்க்கு. அப்பனா வந்து பேட்ஸ்மேன் உள்ள போனா நாட் அவுட் தான அடிச்சா. எஸ்பிஎன் நாகாலாமன் செலக்ட் மற்றும் டிராகன்ஸ் கேப்டன். எஸ்பிஎன் கேப்டன் மற்றும் டிராகன்ஸ் கேப்டன். ரெண்டு டீமோட கேப்டன் வந்து இங்க டாஸ் போட்டு போகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து ஆஹா ஷார்ட் பிச் மிஸ் பண்ணிருக்காருப்பா ஃபீல்டர். ஹார்ட் சான்ஸ் பட் மிஸ் பண்ணிட்டாப்ல. ஆக்சுவலா இங்க ஆடுறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்டே நான் பாத்துக்கிறேன் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் ஏபிடில ஷாட் ட்ரை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா பிரேம் 2 பால் இருக்குதுங்க இந்த ஓவர்ல. என்ன வரும் இந்த பால்ல? வாக்கி டாக்கில இருந்து ஒட்டு கேக்குறாரு பாரு. நல்லா சுத்தமா வந்து அந்த இத பவர்லாம் பவர் பண்ணல, சும்மா டைரக்ட் மட்டும் பண்ணி விட்டு ஒரு சிங்கிள் இந்த இடத்துல. கரெக்டா சொன்னாரு. நான் சொன்ன மாதிரி மச்சான் ஏபிடில ஷாட் ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப சர்ஜிக்கலா ஹேண்டில் பண்றாரு இந்த மேட்சை. சர்ஜிக்கலா ஹேண்டில் பண்றாரு. எஸ். ஆஃப் சைடுல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. காற்று வெளி பவுலரை தவிர யாருமே அப்பீல் பண்ணல. அவர் மட்டும் ஜாலியா குதிச்சாரு விக்கெட்டா அப்படின்ட்டு. ஆனா இல்ல. வேலாயுதம் அவர்களோட ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவர் முடிவுல சைலண்ட் பாய் சைலண்டா சரணி எவ்வளவுப்பா? 8. 9 ரன்னும் கம்மியா சொல்லிட்டு இருக்கேன்பா ஒரு வாட்டி. தப்பா சொல்லக்கூடாது ஆகாஷ். 9 ரன் வச்சிராங்க. இன்னும் 37ல 9 போச்சுன்னா 27 இல்ல 28. ஆஹா தேங்க்ஸ் ப்ரோ. 28 ரன் அடிக்கணும் 4 ஓவர் இது அப்படின்னா எத்தனை ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு? நீ கரெக்டா சொல்லுவோம். 7 யோசிச்சுட்டு தானே முன்னாடியே தெரியுண்டா. சோ 7 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆக்டோபஸ் வெங்கடேஷ் வந்தாருன்னா இதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்டோபஸ் வெங்கடேஷ் இல்ல பல்பு ஆகாஷ் தான் பால கையில வச்சுருக்கிறாப்ல இல்லையா?
அவர் வந்து மச்சான் நான் போறேன்னு இருப்பாரு. இல்ல நீ போட்டா டீம் இந்த ஓவர்லயே நம்ம வெளியில போயிடுவோம்ட்டு. இல்ல ஆகாஷ் இந்த பக்கம் போயினுக்கிறாருப்பா, மாத்தி சொல்லிட்டேன். ஹரி பாத்துக்கோ. வெங்கடேஷ் தானாங்க? அக்டோபர் வெங்கடேஷ் பவுலிங் இந்த பக்கம்ங்க. ராம்குமார் அவர்கள் தான் பவுலிங் அட்டாக் வந்திருக்காப்ல. 96 படத்தோட ஹீரோவோட கேரக்டர் நேம் ராம். நீங்க விக்கெட்ஸ் எதுவும் வேல. நவீனேஷ் ஸ்ட்ரைக்ல இருக்காரு, ராம்குமார் பவுலிங்ல. லவ் காட் என காதல் மன்னன் என அழைக்கப்படும். லவ் காட் இல்லையா, காதல் மன்னன். லவ் கிங்பா ஏதோ ஒண்ணு நானே டக்குன்னு திருட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் பால் இறங்கி வந்து அடிக்க பார்த்தாரு. ஆனா ஆக்சுவலா பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிருக்காப்ல. ஏன்னா அவர் அதை ஃபுல்லர்ல இருந்து நினைச்சிட்டு ஆடினாப்ல. அடுத்த மேட்ச் கேப்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வரல டாஸ் போடுறதுக்கு. டிராகன்ஸ் அப்புறம் எஸ்பிஎன் டீம் ரெண்டுல இருந்து கேப்டன்ஸ் வாங்க. எஸ்கேனா கொஞ்சம் பாருங்கண்ணா யார் கேப்டன்ஸ் அடுத்த மேட்சுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஷாட்டுங்க. டிராகன்ஸ் மடையத்தூர் வர்சஸ் எஸ்பிஎன் நாகாலாந்து செலக்ட் கேப்டன். ரெண்டு கேப்டனும் கமெண்ட்ரி ஏரியாவுக்கு போங்க. டாஸ் போட போறாங்க, கமெண்ட்ரி ஏரியாவுக்கு போங்க. நல்ல ரன்னிங் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் கிட்ட இருந்தோம். ரன்னை ஸ்டீல் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி பால் பத்தி சொல்லியிருந்தேன். ஃபுல்லர் லென்த் நினைச்சாப்ல, பட் ஆனா ஒரு ஷார்ட் பிட்ச் இல்ல, குட் லென்த் அப்படினு சொல்லலாம். கரெக்ட், குட் லென்த் டெலிவரி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வராரு அண்ணன் தானா கேப்டன் இல்லையா? டாட் பால். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சுமே 5 ஓவர் வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, நீங்க தான் டீம் பேட்டிங் டீமோட இறுதி ஆளா இருக்கீங்க. என்கரேஜ் பண்ணுங்க, கமான் வேலு அப்படின்னு. அப்பதான் 2 6 அடிப்பாங்க. வைடு இல்ல நோ பால். பிச்சுக்கு வெளியே போட்டிருக்காரு, அதனால நோ பால் கொடுத்திருக்காரு. ஃப்ரீ ஹிட் வரும் இந்த இடத்துல. அது இல்லாம ஒரு ரன் எடுத்துருக்காங்க. அம்பையர்லாம் உஷாரா பாத்தியா, கேமரா முன்னாடி கரெக்டா கொடுத்துறாங்க. இந்த அம்பையர் பாத்தியா, அந்த என்ன சாதாரண நினைச்ச ப்ரொஃபஷனல் அம்பையர்ஸ் எல்லாரும். லெக் சைடுல ஃப்ரீ யூஸ் பண்ணி 6. அவ்வளவுதான் அம்பையர், சூப்பர் 6. அந்த ஒரு 6 அடிச்சது யாரு? மாதிரி வந்து கேட்டாரு. பேர் என்ன? டீம் பேர் என்ன? 2 பேருமே கேப்டனா? 2 கேப்டன். டிராகன்ஸ் மற்றும் எஸ்பிஎன் வரணும். ஐ கம் ஃபார் டாஸ். கம் ஆன். ஹரி, ஆகாஷ், எஸ். நீங்க அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சேர்கள் சொன்னாங்களா? பிரியாணி வந்து விட்டது. கேட்ச்பா. அவுட், செம கேட்ச் பாத்தியா? இந்த இடத்துல நாங்க பிரியாணி பத்தி பேசிட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு கேட்ச் எடுத்துட்டாங்க. யாருங்க விக்கெட் கீப்பர்? பட்ட பேர் வச்சுலாம் சொல்லாதீங்க. ஸ்கோர்
ப்ரோ நேரத்துல 18 ரன் அந்த மாதிரி ஒரு 19 run. 19 எஸ் 19 கரெக்டா பாரு 19 தான் 18 ஸ்கோரர் தப்பு பண்ண மாட்டாரு 19 தான் 18 + 1 சொல்லிக்கோ சமாளிச்சுக்கலாம் நீ அதுக்காக தான் சொல்றேன் இல்ல நான் வந்து எங்களோட விமல் சொல்றத கேட்பேன் 19ஆவே இருந்தாலும் 18 ரன் அடிச்சா இன்னும் குத்தலாம் என்ன ப்ரோ 18 ரன் அடிக்கணும் நீ நான் ஸ்கோர் 19 ஓ நீ அப்படி வரியா சமாளிச்சிட்ட பாத்தியா இப்போ நீ சமாளிச்ச பாத்தியா 19 தான் அடிக்கணும் இன்னும் நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடுல நல்ல ஷாட் கட் ஷாட் ஆஹா சூப்பரா அடிச்சிருக்காரு வெறும் ஒரே ஒரு ரன் அதே நேரத்துல விக்கெட் விழுற நேரத்துல எஸ்கே ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொன்னாரு பிரியாணி வந்துருத்தே எல்லாம் கை தட்டுங்க சோ ஜாலி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து கோழிக்கறி சாப்பிட்டு நாளைக்கு வந்து வர மாட்டோம் நெக்ஸ்ட் பால் திஸ் டைம் லெக் சைட் போடுறாருப்பா வைடுப்பா ஸோ போன தடவை போட்ட மாதிரியே பால் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டர் இன்சைட் சர்க்கிள் எல்லாம் வந்தப்பல அண்ட் கீப்பர்ட்ட சொல்லி ஆகணும் விக்கெட் கீப்பர் சரியான கேட்ச் பிரதர் குப்பன் கற்பூரத்தை நீங்க நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட் அவே ஓ நோ பால் எஸ் சிக்னல் நோ பால் பை அம்பையர் ஒருவன் முதலாளி அந்த ஸ்டெப் தெரியுமா இப்ப ஆடுவார் பாரு அம்பையர் ஆடல ஒரு சர்க்கிளுக்குள்ள நிக்க சொல்லுங்க அம்பையர் ஒருவன் முதலாளி ஸ்டெப் மறந்துட்டீங்க இல்ல அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எதுக்காக நோ பால் அப்படின்ற மாதிரி ஸோ 30 யார்ட் சர்க்கிள்ல 4 பேர் இருக்கணும் 3 பேர் தான் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வந்திருக்கு அதனால நோ பால் கொடுத்திருக்காரு எஸ் இங்க கொடுத்திருக்காருங்க ஒருவன் முதலாளி ஸ்டெப் ஆக்சுவலா இருக்கிற 2 அம்பையர் பேர் என்ன உள்ள நிக்கிற 2 அம்பையர் பேர் ஓகே ஆஃப் சைடுல இந்த ஃபீல்டர் தான் வந்து பார்த்தனா ஏற்கனவே நீங்க தான் வந்து செகண்ட் ரனுக்கான ஒரு முயற்சி அங்க பவுண்டர் ரைட்டா அவுட்ங்க அவுட்டே தான் அவுட்ங்க சோ லெக் அம்பையர் கவுதம் விக்கெட் கொடுத்திருக்காரு மெயின் அம்பையர் நேம் என்ன சொன்னீங்க ஃப்ரீ டெலிவரியில ஒரு விக்கெட் வந்திருக்கு இந்த இடத்துல சரியான ஒரு விக்கெட் பா நாங்க வந்து ஸ்டார்டிங்லயே அந்த பேட்ஸ்மேன் லைட்டா ஸ்லிப் ஆனாரு அப்பவே செகண்ட் ரவுண்ட் ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க நான் ஸ்ட்ரைக்கர் அவுட் ஆயிட்டு வெளில போறாரு ரன் அடிக்க வேண்டும் எஸ்கே அண்ணன் அடிப்பாங்களா எஸ்கே அண்ணன் உள்ள போனார்னா 15 ரன் தானே 2 பால்ல முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ரஜினியோட ஒரு ஓல்டு ஆட் இருக்கு பாத்திருக்கீங்களா எஸ்கே அண்ணா அந்த ஃபினோலைஸ் பைப்போட ஆடு ஒரே இதை வச்சுட்டு ஒரு 100 பால் அப்படி இப்படி அப்படியா ராமராஜ் ஒரே குத்துல எல்லாரையும் குத்தின்னு போவார் அந்த மாதிரியா ஆக்சுவலா அதோட இது சூப்பரா இருக்கும் பைப் வச்சு பட்டார்னு அடிப்பாரு ஓஹோ என்னோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க நான் சொல்றேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்லுங்க 6 4 வெயிட் பண்ணி பார்ப்போம் போர்ட்ல டைரக்டா அடிச்சிருக்கா அப்படியா அப்படி அம்பையர் கேட்டிருக்காரு எஸ் 6 கொடுத்திருக்காரு அம்பையர் 6 ரன் ஆல்ரெடி அவருக்கு முன்னாடி
முகேஷ் அவர்கள் ஈஸியா 2 பால்ல 2 6 அடிச்சிருக்காரு. ஹேட்ரிக் 6 அடிக்க முடியுமா? முகேஷ் அடிப்பீங்களா? ஆல்ரெடி பவுலிங் நான் ஹேட்ரிக்ல இருந்து மிஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு நினைக்கிறேன். ஆஹா வைட் சோ ஒரு ரன் இருக்கு. ஒரு ரன் அடிக்கணும். அந்த ஒரு பாலையும் வைடு போட்டு புடிச்சிட்டாருன்னா பவுலர் கொஞ்சம் அப்பாடான்னு இருப்பாரு. ஆனா பவுலர் ரியாக்ஷன் போன 6 போனப்ப பாத்தியா நான் எங்கடா போடுறதுன்ற மாதிரி பார்த்தாரு. இல்ல இந்த பால் 6 வருமா ஹேட்ரிக் வருமா? முகேஷ் அடிக்கிறாரே. முகேஷ் பால் எங்க தூக்கி விட்டார். ஜஸ்ட் 6 ஹேட்ரிக் 6 அடிச்சு முடிச்சிராரு முகேஷ். வாட் a super way to கேக்குறாரு. 6 ரன் கொடுத்திருக்காரு. 6ங்க சூப்பரா பண்ணிருக்காரு. சைலண்ட் பாய்ஸ் ஆப்போனன்ட் டீம் சைலண்ட் ஆக்கி நாங்க வெச்ச பேரு கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. ஈஸி டார்கெட்